ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 173. இந்த பகுதியில் 180வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 19வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 19. மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர்தேஷ்ய வபுஸ்ரீமன் அமேயாத்மா மகாத்ரித்ருக்கு. 180வது திருநாமம். ஓம் ஸ்ரீமதே நமக. அழகானவர், அழகிய ஆபரணங்களோடு திகழ்பவர் என்று இதற்கு பொருள். சோழ நாட்டில் வாழ்ந்த ஊன்பொதி பசுங்குடையார் என்ற புலவர் வறுமையால் மிகவும் வாடினார். அதனால் சோழன் இளஞ்சென்னையின் அரசவைக்கு சென்று வடக்கில் உள்ள வடுக மன்னர்களையும் தெற்கில் உள்ள பரத மன்னர்களையும் அவன் வீழ்த்திய வரலாற்றை பாராட்டி ஒரு பாடல் பாடினார். அந்த பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அது என்ன பாடல் என்று பார்க்கலாமா? தென்பரதவர் மிடல் சாய வடவடுகர் வாழ்வோட்டிய தொடையமை கண்ணி திருந்து வேல் தடக்கை கடுமா கடைய விடுபறி வடிம்பின் நல்தார் கல்லின் சோழன் கோயில் புதுப்பிறை அன்ன சுதைச்சை மாடத்து பணிக்கைய தன்ன நீல்நகர் நின்று என்னறி கூடுமாக்கினை இரிய ஒற்றி எஞ்சாமரபின் வஞ்சி பாட என்று பாடுகிறார். என்ன சொல்கிறார் இந்த பாடலில்? இளஞ்சென்னையின் வீரத்தை சொல்கிறார். அவன் பாண்டிய நாட்டின் பரதவர்களின் வலிமையை அடக்கி வடக்கத்திய வடுகர்களை வாள் கொண்டு ஓட்டி வெற்றி அடைந்தார் என்று சொல்கிறார். மிடல் சாய என்றால் வலிமை, கர்வம், பெருமை இவைகளை சாய்த்தல், அதாவது குறைத்தல், வீழ்த்துதல். அதாவது அவர்களின் வலிமையை குன்ற செய்தான் என்று கூறுகிறார். இவ்வாறு அவர் பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்த சோழன் புலவருக்கு ஏராளமான தங்க காசுகளையும் தங்க நகைகளையும் பரிசாக தந்தான். அவற்றையெல்லாம் ஒரு மாட்டு வண்டியில் தன் வீட்டிற்கு கொண்டு வந்தார். அதை பார்த்த அவரது மனைவி எல்லை இல்லாத சந்தோஷமடைந்தாள். நகைகளையே அதுவரையில் கண்டிராத அந்த பெண் அப்போதே அனைத்தையும் அணிந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் அவளுக்கு எந்த நகைகளை எப்படி அணிய வேண்டும் என்று தெரியாது. அதனால் தோடுகளை மூக்கிலும், கொலுசுகளை தோள்களிலும், வளையல்களை காதுகளிலும், ஆரங்களை இடுப்பிலும் அணிந்திருந்தாள். அதை கண்டு அந்த ஊர் பெண்கள் அவளை கிண்டல் செய்தார்கள். அப்போது அன்று அரக்கனாகிய ராவணன் சீதையை அபகரித்து சென்ற போது சீதை தனது நகைகளை எல்லாம் ஒரு துணியில் கட்டி கீழே வீசி எறிந்தாள். கிஷ்கிந்தையில் இருந்த குரங்குகள் அந்த மூட்டையை கண்டு எடுத்தன. அதில் உள்ள நகைகளை கண்டு வியந்த அந்த குரங்குகள் சீதையின் தோடுகளை தங்கள் மூக்கிலும், அவளது கொலுசுகளை தங்கள் தோள்களிலும், வளையல்களை காதுகளிலும், ஆரங்களை இடுப்பிலும் அணிந்து கொண்டனவாம். அந்த குரங்குகள் செய்து கொண்ட அலங்காரம் போல் உள்ளது. இப்போது உன்னுடைய கோலம் என்று புலவரின் மனைவியை பார்த்து எல்லோரும் நகைத்தார்கள், கிண்டல் செய்தார்கள். இதை புலவர் எப்படி சொல்கிறார் என்று பார்க்கலாமா? எமக்கென வகுத்த அல்ல மிக பல மேம்படு சிறப்பின் அருங்கல்ல வெறுக்கை தாங்காது பொழி தந்தானே அது கண்டு இளம் பாடுளந்த என் இரும்பேர் ஒக்கல் விரல் செறி மரபின செவி தொடங்குனரும் செவி தொடர் மரபின விரல் செறி குணரும் அரை கமை மரபின மிடற்ற யாக்குணரும் மிடற்றமை மரபின அரைக்கு யாக்குணரும் கடுந்தெருள் ராமனுடன் புனர் சீதையை வலித்தகை அரக்கன் வலவிய ஞான்றை நிலம் சேர் மதரணி கண்ட குரங்கேன் செம்முக பெருங்கிளை இலை பொழிந்தாங்கு அராருணகை இனிது பேற்றிகுமே இருங்கிளை தலைமை எய்தி அரும்படர் எவ்வம் உலர்ந்ததன் தலையே.
என்று பாடுகிறார். அதாவது சாதாரண மனிதர்களான நாம் ஆபரணங்களை சரியான விதத்தில் அணிந்தால்தான் நன்றாக இருக்குமே ஒழிய தாறுமாறாக அணிந்து கொண்டால் நன்றாக இருக்காது என்று புரிகிறது. ஆனால் திருமாலுக்கோ அவர் ஆபரணங்களை எப்படி அணிந்து கொண்டாலும் அது அழகாகத்தான் உள்ளது. மன்னார்குடியில் ராஜகோபாலன் வெண்ணெய் தாலி அலங்காரத்தின் போது ராக்கொடியை இடுப்பில் அணிந்து கொள்வார். ராக்கொடி என்றால் தலையில் அணிய வேண்டிய ஒரு ஆபரணம் என்றாலும் ராஜகோபாலன் இடுப்பில் அணிந்தாலும் அது அழகாகத்தான் இருக்கும். அவசரமாக கஜேந்திரனை காக்க ஓடி வந்த போதும் அந்த அவசரத்தில் ஆபரணங்களை தவறான முறையில் அணிந்து வந்தார் திருமால். ஆனால் அதுவும் அவருக்கு அழகாகத்தான் இருந்தது. இதை பெரியாழ்வார் எப்படி பாடுகிறார் பார்க்கலாமா? பூணித்தொழுவினில் பூக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் முகப்பெண் ஆகிலும் கண்டார் பழிப்பர். அதாவது மாடு மேய்த்து விட்டு புழுதி படிந்த முகத்தோடு கண்ணன் வருகையில் அவன் முகத்தில் உள்ள மண்துகள்கள் கூட அவனது முகத்துக்கு ஆபரணமாக அழகாக இருக்கிறதாம். என்ன ஒரு ரசனை பார்த்தீர்களா? எந்த ஆபரணத்தை எந்த முறையில் அணிந்தாலும் அது திருமாலுக்கு அழகாகத்தான் இருக்கிறது. ஸ்ரீ என்பதற்கு ஆபரணங்கள் என்று ஒரு பொருளும் உண்டு. ஆபரணங்களோடு அழகாக விளங்கும் திருமால் ஸ்ரீமான் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 180வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களுக்கு தனித்தன்மையும் ஆளுமை திறனும் வளரும்படி எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்து 181. ஓம் அமேயாத்மனே நமக. எம்பெருமானை கடலோடு ஒப்பிட்டவர் யார்? அதற்கு எம்பெருமானின் கருத்து என்ன? இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.